தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நலமாக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது ஒரு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேட்கப்பட்ட கேள்விக்கான விடையாக தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. அதாவது என்னென்னா, புடவையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் வச்ச புடவைக்கு எப்படி ஃபால்ஸ் வைக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லேயும் வந்து வாட்ஸ்அப்லேயும் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோன் வச்ச புடவைக்கு எப்படி சரியான முறையில் ஃபால்ஸ் வந்து வைக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து தொடர்ந்து பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மேலும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காமல் கமெண்ட்ஸ் பக்கத்தில் கமெண்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி இந்த வீடியோவில் என்ன மாதிரி வேறு விஷயங்கள் நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து கேள்விகள் இருந்தால் அதையும் வந்து நீங்கள் தாராளமாக வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குண்டான விடை வந்து நிச்சயமாக நான் வந்து பதில் சொல்கிறேன் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில். இன்றைக்கி டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இப்போது நீங்கள் ஸ்டோன் ஒர்க் பண்ண சாரியில் பார்த்தீங்கன்னா, இந்த சாரி என்னதான் வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருந்தாலும் அதுக்கு முன்னாடி உள்ள பிசுறு வந்து இந்த மாதிரி வெளியே நீட்டிட்டு தான் இருக்கும். அது நம்ம உள்கொத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுலேருந்து இது வரைக்கும். அதனால் இது என்ன பண்ணுறோம்னா, முதல்ல வந்து இதை சமன்படுத்திக்கணும். இதை சமன்படுத்திக்கணும்னா எந்த அளவுக்கு அது வந்து மடிக்கணுமோ அதை வந்து மடித்து விட்டுக்கணும். அப்போ தான் ஃபால்ஸ் வைக்கும்போது அது வந்து ஒரே அமைப்பாக அதே நேராக வந்து வரும். இப்போ வந்து ஒரே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சமன்படுத்தியாச்சு. இப்போ இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டோன் ஒர்க்கு தான் இருக்குது. இது என்ன பண்ணுறோம்னா, இப்போ இதில் வந்து இந்த ஃபால்ஸ் வச்சு அடிக்க போகிறேன். எப்பவுமே ஃபால்ஸ் வச்சு தைக்கும்போது நம்ம வந்து ஃபால்ஸ் மேலேயும் கீழே வந்து புடவையும் வந்து நம்ம வச்சு தைப்போம். பட் இதில் என்ன பண்ணுறோம்னா, எப்பவுமே ஸ்டோன் வந்து கீழே இருக்கக்கூடாது. அதனால என்ன பண்ணுறோம், நம்ம வழக்கமாக வைக்கக்கூடிய அளவு உள்பக்கம் வந்து இங்கே பாருங்கள், ஒரு அடி அளவுக்கு, அதாவது முட்டி அளவுக்கு வந்து ஒரு அடி அளவுக்கு தான் நான் எப்போவுமே வந்து வைப்பேன். சில புடவையில் வந்து 10 இன்ச்சு, சில புடவையில் வந்து 20 இன்ச்சு அந்த கணக்கு இருக்குது. இது உள்கத்து வந்து நிறைய பிளேன் இருக்கனால வந்து நான் ஒரு 15 இன்ச்சு கணக்கு வச்சுக்கிறேன். இப்போ இதிலிருந்து என்ன பண்ணுறோன்னா, நல்லா கவனிங்க, ஆழ்ந்து கவனிங்க. இதுல இருந்து நம்ம பிளேன் இருக்கு பாத்தீங்களா, அது வரைக்கும் மட்டும் இதுல இருந்து தைச்சிக்கலாம். பார்த்தீங்களா, இது பிளேன் இருக்கிற வரைக்கும் கீழே புடவை வச்சு மேலே ஃபால்ஸ் வச்சு தைச்சாச்சு. இப்போ இதுலேருந்து என்ன பண்ணுறோம்னா, ஃபால்ஸ் கீழையும் புடவை மேலேயும் வச்சு தைக்கணும். அப்போனா தான் வந்து எந்த இடத்துல ஸ்டோன் இருக்கு அப்படிங்கிறத கவனித்து நம்ம தையல் போட முடியும். பாருங்க, இப்போ ஃபால்ஸை வந்து கரெக்டாக அளந்துக்கலாம். இந்த மாதிரி அளந்தாச்சுன்னா இது வரைக்கும் இந்த ஃபால்ஸ் வந்து வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது வரைக்கும் வந்து ஃபால்ஸ் வந்து வருது. இதுலேருந்து இப்போ உள் பக்கமாக இப்படி மடித்து மேலே வந்து இப்படி இந்த மாதிரி வச்சுக்கணும். இப்போ இதுலேருந்து ஃபால்ஸ் வந்து நம்ம தைக்க ஆரம்பிக்கணும். தையலோட அளவு ரொம்ப சின்னதாக வைக்காதீங்க, கொஞ்சம் பெரிய அளவாக வச்சுக்கோங்க. இப்போ இதிலிருந்து பாருங்க, எக்காரணத்தை கொண்டும் புடவையை வந்து இழுத்துறக்கூடாது. மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வரக்கூடிய புடவை வந்து ஒன்று நெட் புடவை வரும், இல்லாட்டின்னு வந்து ரொம்ப நைஸான புடவை தான் வரும். அதனால வந்து அது இழுத்தக்கூடாது, மெதுவாக தான் தைக்கிற மாதிரி இருக்கும்.
சொல்ல முடியாது. இப்படி தைச்சிட்டே இருக்கும்போது நீடில் வந்து புரோக்கன் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு. பட் எந்த அளவுக்கு முடியுமோ நீடில் வந்து புரோக்கன் இல்லாம தைக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். வந்து ரொம்பவே கொஞ்சம் பொறுமையும் பக்குவமும் ரொம்ப அவசியம். புடவையை இழுக்காம அப்படியே குளிர விட்டு தைச்சிட்டு இருக்கேன் பாருங்க. இது தைக்கும்போது மெயினா என்னன்னா இந்த மிதி வந்து லேசா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா அப்படி கீழே இறக்கி விட்டுறாம இங்க 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 கால் மிதி இருக்கு இல்லையா, லேசா இங்க டச் பண்ணிக்கணும். டச் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா மிதி வந்து லேசா கொஞ்சம் லிஃப்ட் ஆயிக்கும். அது கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க. அந்த லிஃப்டிங் இருக்க அந்த பொசிஷன்லயே வந்து தைக்கணும். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு அளவு வச்சு தைச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அது இந்த இடத்துல வந்து நம்ம திரும்பவும் கொஞ்சம் அந்த தையலை ரிமூவ் பண்ணி தைக்கிற மாதிரி தான் இருக்கும். காரணம் என்னென்னா, உங்களுக்கு வந்து நான் முதல்லே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழ அளவுக்கு வந்து நான் கையோட அளவு வச்சு நான் தைச்சி உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து தைச்சி காட்டினேன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெட் புடவை அப்படிங்கிறனால இதோட அளவு வந்து நம்ம கெஸ் பண்ணவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஸ்டோன் ஒர்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நெட்டு இது வந்து ரொம்பவே, அதாவது இழுத்தா ரப்பர் மாதிரி வரக்கூடிய ஒரு மெட்டீரியல். ஸோ இதில் வந்து கெஸ் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வரக்கூடிய, அதாவது இந்த நெட்டு புடவைக்கு மட்டும் நம்ம என்ன தான் வந்து கரெக்டாக வந்து அளந்து வந்து தையல் வந்து போட்டிருந்தாலும் அது வந்து ஃபைனல் ஸ்டேஜில், அதாவது ஸ்டோன் ஒர்க்கில் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக, வேறு எந்த புடவையிலும் இந்த மாதிரி வராது. ஸ்டோன் ஒர்க்குக்கு மட்டும் திரும்பவும் அதை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். முடிவில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 10 இன்ச்சுக்குள்ளே இந்த ஃபால்ஸோட எண்டு வந்து புடவையோட முடிவிலேருந்து 10 இன்ச்சு வரைக்குள்ளே, அதாவது வந்து ஒரு ஜான் அளவுக்குள்ளே வந்ததுன்னா இந்த புடவைக்கு வந்து அது வந்து பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஏன்னா நீங்கள் நார்மல் புடவைன்னு பார்க்கும்போது அதில் வந்து குறைஞ்சது 5.25 5.5 மீட்டர் வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து புடவையோட லென்த் வந்து இருக்கும். இந்த புடவை வந்து பார்த்திங்கன்னா நெட் புடவை அப்படிங்கிறனால இது வந்து கரெக்டாக வந்து 5 மீட்டரும் 10 பாயிண்ட் மட்டும்தான் இருக்குது. அதனால் வந்து எந்த அளவுக்கு வந்து உள்ளே வந்து இந்த புடவைக்கு ஃபால்ஸ் வந்து எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து புடவைக்கு வந்து சேஃப்னு தான் சொல்லலாமே தவிர இதனால் எந்த ஒரு ஸ்பாயிலும் கிடையாது. இப்போ பாருங்கள், இதில் இந்த அளவு ஸ்டிச் பண்ணிவிட்டு வரும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பாருங்கள் ஒரு 10 இன்ச் ஒரு ஜான் அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து மீதம் வந்து மெட்டீரியல் வருது. ஸோ இந்த அளவுக்கு வந்தாலே போதும். ஏன்னா வந்து புடவையோட மொத்த நீளமே 5 மீட்டரும் 10 பாயிண்ட்டும் தான் இருக்குது. 5.5 மீட்டருக்கு பதிலாக கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 சென்டிமீட்டர் வந்து இந்த புடவையோட நீளம் கம்மியாக தான் இருக்குது. அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த ஃபால்ஸோட அளவு உங்களுக்கு வந்து சரியாக தான் இருக்கும். அதில் எந்த விதமான ஒரு மிஸ்டேக்கும் வரக்க வாய்ப்பு இல்லை. இப்போ இதுலேருந்து எகெயின்ஸ் நம்ம திரும்ப எந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துலேருந்து தான் திரும்ப வந்து தையல் போடுற மாதிரி இருக்கும். மேபி இப்படி தைக்கும்போது ஸ்டோன் உடையலாம், அப்படி இல்லாத நீடில் கூட வந்து புரோக்கன் ஆகலாம், இது மாதிரி கூட ஆகலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம அந்த மிதின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அது கால் வந்து அந்த இடத்துல டச் பண்ணிகிட்டே நம்ம தைக்கும்போது இது எதுவுமே இல்லாமல் ஒன்று போல் வந்து ஃபால்ஸ் ஃபினிஷ் ஆகிறதுக்கு ஒரு குட் சாய்ஸ்ன்னு சொல்லலாம். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக புடவைக்கு வந்து ஃபால்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு 100 ரூபீஸ் நம்ம வந்து சார்ஜ் பண்ணுறதா இருந்தால், இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச புடவைக்குன்னு வந்து ஒரு 50 ரூபீஸ் நம்ம எக்ஸ்ட்ராவே சார்ஜ் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ஸ்டோன் வச்ச புடவையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் வந்து யாருமே வச்சு தர மாட்டாங்க. அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால
ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட நீங்கள் வந்து அந்த மாதிரி டிபெண்ட் பண்ணும்போது ப்ரைஸ் வந்து கொஞ்சம் சேர்த்து வந்து டிபெண்ட் பண்ணும்போது தாராளமாக அவங்களும் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் அப் பண்ணி கொடுக்குறதுக்கு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தவற விடாதீங்க. எக்காரணத்தை கொண்டும் மிஷினோட தையல் வந்து 3ஆம் நம்பருக்கு மேலே தான் வந்து இருக்கணும். ஏன்னா ஸ்டோனில் நம்ம தையல் போடுறோம். அதனால் அது மட்டும் இல்லாமல் வேகமாக ஸ்டிச் பண்ணுறத கொஞ்சம் நார்மல் அளவில் வந்து தையலோட வேகத்தை வந்து நம்ம கரெக்டாக கொண்டு வந்தோம்னா, இது பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீடில் ப்ரோக்கன் ஆகலை, ஸ்டோனு ப்ரோக்கன் ஆகலை, கரெக்டாக வந்து செஞ்சிட்டோம். ஸோ இதே போல் நீங்களும் செய்கிறதுக்கு உங்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்கள். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், உண்மையிலேயே ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே போல் உங்களுக்கும் வேறு எது மாதிரி வீடியோக்கள் வேணும்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி 82 48 11 51 06 அப்படிங்கிற என்னோட அலைபேசி எண் இருக்குது. வாட்ஸ்அப்பில் கேள்வி மற்றும் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. ஸோ தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாதீங்க, அட்டன் பண்ணாட்டி அப்புறம் என் மேலே கோச்சி காத்தீங்க. ஸோ இதே போல் வேறொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.